தமிழ்நாட்டில் இதுதாங்க இப்போ நடக்குது. அதை பாருங்க, கேளுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரையும் தூக்கி பதுக்கிட்டானுங்க. இன்னொரு பக்கம் ஆளுநர் என்ன சொல்றாரு, நான் ஆட்சி உங்களுக்கு அமைச்சு தர முடியாது, இப்ப 118 இது வந்தாதான் நான் ஆட்சி, எம்எல்ஏ வந்தாதான் நான் ஆட்சி பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த மாதிரி நான் யார், எனக்கு 50 வயசு ஆக போகுதுப்பா, ஆனா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட அரசியலை நான் பார்த்ததே கிடையாதுப்பா. சரி, என்னத்தான் ஒரு விஜயின்ட்டு ஒரே ஒரு மனுஷன் அவன் நடிகனா வந்துட்டான்ட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா, எப்பயுமே ஈஸியா கிடைக்கிறது நிலைக்காது, கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான்ப்பா நிலைக்கும். இது ஒண்ணு மட்டும் சொல்றேன், விஜய் மனசை தளரவே விடக்கூடாதுப்பா. தளர விடாம உறுதியா நின்று இதுலயும் அவர் ஜெயிச்சு தான்ப்பா காட்டுவாரு. விஜய் 120 130 சீட்டு கூட வந்திருப்பாருப்பா. பஸ்ஸ விடல, பஸ்ஸுகளை என்னமோ அவங்க பின்னாடி நிறுத்தினாங்கன்றாங்க. அது நமக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. பஸ் விடாம, ஆனா எவ்வளவு ஜனங்க பஸ் விடாம எவ்வளவு பேர் திரும்பி போயிட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு இது பண்ணானுங்க. இதுலயே ஆட்சி அமைப்பாரு, கண்டிப்பா ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா ஆவாரு. இன்னும் 5 சீட்டு தானே, 5 சீட்டு யாராவது நல்ல மனுஷங்க இருப்பாங்க, அவங்க போய் சேருவாங்க. சேர்ந்து நல்லபடியா அவர் ஆட்சி அமைக்கணும். கேனுங்கன்னு நினைக்கிறானுங்களா? இந்த மாதிரி கேவலமா பண்றானுங்க அவனுங்களா சேர்ந்துக்கிட்டு. இவ்வளவு மக்களுங்க ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சதும் இல்லாம இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா. மக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு போராடணும்பா. போராடி அவருக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும். ஒரு 10 சீட்டுக்காக ஒரு மனுஷனை இப்படி ஆளக்கழிக்க விடுறீங்களே. கொடுத்தது கொடுத்தீங்க, ஒரு 110 கொடுக்கற இடத்துல 118 கொடுத்திருந்தா இந்நேரம் அந்த மனுஷன் பதவியில உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி ஒரு 10 சீட்டுக்காக நாயாப்பையா அலைய விடுறீங்களே தமிழ்நாட்டு மக்களே. என்ன தமிழ்நாட்டு மக்களோப்பா. ஆனாலும் ஒரு மனுஷன் நல்லது பண்ணணும்னு முன்ன வந்துடக்கூடாது. உடனே அவன் அப்படி அவன் இப்படின்னு விஜயகாந்த் ஐயாவை இப்படித்தான் கொண்டுட்டீங்க. இப்ப அடுத்து இவர் வர்றாரு, இவரையும் உட்கார விடாம அலக்கழிச்சு நாட்டு மக்கள் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கீங்களே, என்ன ஜென்மங்களும். வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேரில் பார்க்குறேன். அதாவது ஒரு புதுசாக ஒரு ஆள் ஆட்சி அமைக்க வராருன்னா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. அதாவது உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பாராட்டணும். நாங்கள் எந்தவித இடையூறும் தரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே தளபதி என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி வந்தால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு வேற சொன்னார். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ஆட்சிக்கு பங்கீடு 8 சீட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோ பேசிட்டு இருந்தீங்களே. அதாவது ஒரு மனுஷன் ஆட்சிக்கு அந்த என்னதான் பண்ணுறாருன்னு பாருங்களையா. இதில் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் ஆளுக்கு ஜவு மாதிரி இழுத்துருந்தா ஒரு ஒரு இளைஞன் ஆட்சிக்கு வரவே கூடாதா? ஆண்ட கட்சியே தான் வந்துட்டு இருக்கணுமா? ஆண்ட ஆட்டிலே தான் சுரண்டிட்டு இருக்கணுமா? இதுக்கு நீங்க எல்லாம் துணை போகணுமா? தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு 6 மாசம் பாருங்க. அவர் ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரணும்னா என்னன்றது ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்க பாருங்க, உண்மையிலேயே தேர் நாட் ரியல் கம்யூனிஸ்ட். கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்காங்களா? எங்கெல்ஸ் தான் என்னன்னு தெரியுமா? மார்க்சிசம் படிச்சிருக்காங்களா? என்ன லெனின் பத்தி தெரியுமா ஏதாவது? ஒருத்தங்க ஆட்சி அமைச்சா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? பாவங்க, தப்புங்க. நம்ம தமிழக மக்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக கொடுக்குறதா ஒரு 118 120 சீட்டு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதில் லைட்டாக இப்படி ஓகே ரைட் சரி நடந்து முடிஞ்சிச்சு. பெரும்பான்மை மெஜாரிட்டி எடுத்திருக்காரு. காங்கிரஸ் இப்போ 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 115 ஆயிடுச்சு. இன்னொரு 3 சீட்டு கொடுங்களா ஐயா. ஏயா பழைய பழப்பெருச்சாலையில் தான் தூக்கி கிடாச்சிட்டாங்கல்ல மக்கள். இனிமேல் கொஞ்சம் புதுசா யோசிங்க, புதுசா சிந்திங்க. இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. மீண்டும் தேர்தல் வந்தால் தமிழக வெற்றி கழகமே அமோக வெற்றி பெறும். விஜயே பெரும் வெற்றி பெறுவார். இதுதான் நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில்.